ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கன்னியா லக்ன நண்பர்களுக்கு செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 10 வரை 10 நாட்களுக்கான பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கன்னியா லக்னத்திற்கு முதல் நாளான செப்டம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் 11ஆம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அந்த புதன் கிரகமானது அவரும் ஆயில்ய நட்சத்திரத்திலேயே இருக்கிறாரு. அதனால சந்திரனும் புதனும் செயற்கை பலனை லாபஸ்தானத்தில் கொடுக்குறாங்க. மதிப்பு, கௌரவம், வளர்ச்சி அடைதல், எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறுதல், உறவுகள் சார்ந்த எதிர்பார்த்த நன்மைகள், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மனமகிழ்ச்சி தரும். மூத்த சகோதர சகோதரி வகையில் ஆதாயம், நண்பர்கள் வழி ஆதாயம், இதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையும். செப்டம்பர் 2ஆம் தேதி மக நட்சத்திரம். சந்திரன் மகன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, கேது நம்ம லக்னத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் என்னென்னா, நமக்கு லாபம் சம்பந்தப்பட்டது எதிர்பார்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் பிரயாணங்களுக்கும் இருக்கும். 2வது வேலைக்கான முயற்சிகள் நடக்கும். அடுத்த வேலைக்கு மாறுறது, அடுத்த தொழில் விரிவாக்கம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். செப்டம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் 12ஆம் இடமான சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். சுக்கரன் நமக்கு லக்னத்தில் இருக்காரு. கேதுவோட சேர்ந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சுக்கரனும் கேதுவும் சேரும்போது சிந்தனையில் நம்ம தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் கேது என்பவர் நமக்கு குழப்பங்களை கொடுப்பார், ஆசிலேஷன் மைண்டை கொடுப்பாரு. சுக்கரன் என்பது தனஸ்தானம், பேச்சு ஸ்தானம். அதில் நமக்கு ஸ்லிப் ஆகாமல், நமக்கு குதர்க்கமான பேச்சுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். செப்டம்பர் 4ஆம் தேதி உத்திர நட்சத்திரம். அதில் சிம்ம ராசியில் ஒரு பாதம் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 9:54 வரைக்கும் போகுது. அதுக்கு அடுத்தது உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதங்கிறது கன்னி ராசியில் இருக்குது. அப்போ சூரியனை மாதிரி செயல்படுது. இப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுறாரு, நம்ம லக்னத்துக்கு விரையாதிபதியாக இருந்தாலும் அவர் சுக்கிரனை போல செயல்படுறார். அதனால் லக்னத்தில் இருக்கிற சுக்கிரன் நமக்கு நன்மைகளை தருவார், நல்ல சிந்தனைகளை கொடுப்பாரு, வளர்ச்சியை கொடுப்பார். செப்டம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம். சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. சூரியனும், அதாவது சுக்கிரனும் கேதுவும் அதே அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனோட சேர்க்கை பெற்றிருக்காங்க. அப்போ சுக்கிரன், சந்திரன், கேது லக்னத்தில் இருக்குது. இதிலிருந்து என்னென்னா, எமோஷனல் ரீதியாக நம்ம ஆசிலேஷன் மைண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். சபலங்கள், சஞ்சலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா போதும். மற்றபடி வேலைக்கோ, உழைப்புக்கோ, பணவரவுக்கோ, தொழிலுக்கோ பாதிப்பு இருக்காது. செப்டம்பர் 6ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம் காலையில் 9:24க்கு தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 10ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் இருக்குது. 11:21 வரைக்கும். அதுக்கப்புறம் திருவாதிரை என்கின்ற ராகு நட்சத்திரத்துக்கு போகிறாரு. செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிற போது வேலையில் ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அலைச்சலோடு வேலை செய்கிறதா இருக்கும். ராகு நட்சத்திரத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் கௌரவமாகவும் மரியாதையாகவும் நமக்கு ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறதுக்கும் சாதகமாக இருக்கும். அதனால் 11:21க்கு மேலே நல்லா இருக்கு. செப்டம்பர் 7ஆம் தேதி அந்த சித்திரை நட்சத்திரமானது மதியம் 12:33 வரைக்கும், அதாவது சனிக்கிழமை மதியம் 12:33 வரைக்கும் அது நடக்குது. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் தொடங்குது. சுவாதி என்பது 2ஆம் இடத்துல சந்திரன் ராகு மாதிரி செயல்படுறாரு. ராகு 7ஆம் இடத்துல உட்காந்து உத்திரட்டாதி சனி நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததுனால, சனி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு 2ஆம் இடம் 6ஆம் இடம் நமக்கு சாதகமாக வேலை செய்யும். அதனால் பணவரவுக்கு, வேலைக்கு, அங்கீகாரத்துக்கு, தொழில் பலத்துக்கு சாதகமான நாள். அதனால் வருமானங்கள் சிறப்படையும், தொழில் பலம் கைகூடும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் விலகும். செப்டம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
இந்த சுவாதி நட்சத்திரமானது மதியம் 3:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் விசாகம் நட்சத்திரம். விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். அப்போ குரு எங்கே இருக்காரு அப்படின்னா நமக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ செவ்வாயை போல செயல்படுவார். செவ்வாய் என்பது சாதகமாக இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது. அதனால் நமக்கு நம்மளுடைய கம்யூனிகேஷன் லைனு, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அது மட்டும் இல்லை நமக்கு ஒரு அட்வைஸிங்கில் இருக்கவங்க, கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க, இது மாதிரி ஐடி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுக்கும். அதனால் தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சனி குருவோட நட்சத்திரத்தில் 6ல் இருக்கிறதுனால நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் நீங்கள் ஒரு இன்சார்ஜாக இருக்கீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா அதுக்கும் சாதகமாக தான் வேலை செய்யும். செப்டம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை விசாகம் 4ஆம் பாதம், அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு. 11:28 மணிக்கு போகிறார். சாயந்தரம் 6:03 வரைக்கும் விருச்சிக ராசியில் உள்ள குரு மாதிரி செயல்படும் போது அந்த குரு சந்திரன் பார்வைகள் நமக்கு பலம் கொடுக்குது. குரு நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதும் சிறப்பை கொடுக்குது. அதனால் இதுவும் கம்யூனிகேஷனுக்கு நல்ல நாளாக இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுறதுக்கும், அதே போல் நமக்கு ஒரு குழந்தை பிறப்பு, இது மாதிரி திருமணம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கும் சாதகமாக இருக்குது. சாயந்தரம் 6:03 அனுஷ நட்சத்திரம். செப்டம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:03 வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறது, சனியினுடைய அனுஷ நட்சத்திரத்தில். அப்போ சனி நமக்கு 6ல் இருந்தாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால, பூரட்டாதியில் குரு நமக்கு 9ல் இருக்கிறதுனால இன்றைக்கும் கம்யூனிகேஷன், மூளை உழைப்பு, சிறு பிரயாணங்கள், தீர்த்த யாத்திரை, பூர்வீக சம்மந்தப்பட்ட வேலைகள், அதே மாதிரி படிப்பு, நமக்கு பிஹெச்டி படிக்கிறது, உயர் கல்வி படிக்கிறது, இதுக்கு சாதகமாக இருக்கிறது. பிரியமான நண்பர்களோட தொடர்புகள் இதெல்லாம் டெவலப் ஆகும். ஸோ டெவலப் ஆகுங்கிறதுல இப்போ கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இந்த 10 நாளில் உற்பத்தி சார்ந்த தொழிலை விட அது முதல் 2 நாள்கள் அதுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு சாதகமாக இருக்குது. சந்திரன் நம்ம லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல வரும்பொழுது கேது நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், சூரியனும் 12ல் இருக்கார். அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுது. மற்ற நாட்களில் நமக்கு முயற்சிகளால் வெற்றியும், முயற்சிகளால் தொழில் பலமும், பணவரவும், வளர்ச்சியும் ஏற்படுகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.